அன்பான நேயர்களே, தாயின் கர்ப்பப்பையில் உள்ள சிசு நன்றாக வளர்ச்சியடைவதற்கு நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம். அதாவது சிசு நன்றாக வளர்வதற்கு ஃபோலிக் அமிலம் தேவை. தாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் மிக முக்கியமான ஊட்டச்சத்து ஃபோலிக் அமிலம்தான். இந்த ஃபோலிக் அமிலம் நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைவான ஃபோலிக் சத்து கிடைத்துவிடும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, மிளகு, பெருங்காயம், இந்துப்பு, பழைய புளி, நல்லெண்ணெய். இந்த பொருட்களை கொண்டு எப்படி மருந்து தயார் செய்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு வாணலில் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/4 தேக்கரண்டி வெள்ளை உளுந்து இவற்றை இளவறுப்பாக வறுத்து கொள்ளவும். அவற்றுடன் சிறிது மிளகு சேர்த்து வறுத்து கொள்ளவும். சிறிய துண்டு பழைய புளி சேர்த்து கொள்ளவும். இந்த பொருட்கள் நன்றாக வறுத்தவுடன் 2 பிடி பாலக்கீரையை போட்டு வதக்க வேண்டும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். இந்த பொருட்கள் நன்றாக வதங்கிவிட்டன. இவற்றை விழுது பதமாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் மதிய வேளையில் சாப்பிடும் பொழுது அந்த சாதத்தில் இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இயற்கையிலேயே ஃபோலிக் அமிலச்சத்து கிடைத்துவிடும். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து இவற்றில் நிறைவாக ஃபோலிக் சத்து உள்ளது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.